தின்றால் பசிகான்பானாயினும் செய்யிருக்க சான்றோர் வலித்த வினை அப்படின்னா அது தேடணும். நீ ஒவ்வொன்னுக்கும் அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்ப. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. என்ன சொல்லுங்க இளங்கோடிகள்? மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் ரீங்காரமிட்டு இன்னிசை இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது நதிக்குள்ள. அது ஆடை போர்த்தின மாதிரி இருக்குது. இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது? என்ன பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரடியா பண்ணா மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரைநடை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உரையிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது. பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசின. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லாத நம்ம நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா.